Hello all, welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இட்ஸ் 24th ஈவினிங். ஸோ ஈவினிங் பை ஒரு 7 o'clock அந்த மாதிரி லைட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 24th அண்ட் 25th நைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸ் மட்டுமே தான் பார்ப்பீங்க. ஸோ 80% வந்து எல்லார் வீட்லேயுமே லைட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் மெயின் ஏரியாஸில் வந்து கிரிப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, கிறிஸ்மஸ் கிரிப்பெல்லாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெயின் ஜங்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சுருப்பாங்க. அது எல்லாமே 24 அண்ட் 25th நைட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி சர்ச்சஸ்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சஸ், பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து டில் 31st வரைக்குமே இந்த லைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் சில இடத்துலலாம் ஒன்லி 24th அண்ட் 25th மட்டுமே தான் அந்த லைட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் போட்டிருக்க லைட்ஸு, சில ஏரியாவில் போட்டிருக்க லைட்ஸ் எல்லாம் டில் 31st நியூ இயர் வரைக்குமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 24th ஈவினிங் வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கே சர்ச்சில் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட் சர்ச், நியர்பை டிஸ்ட்ரிக்ட் சர்ச் வந்து நெய்யூர். ஸோ அங்கே கேரல் சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஏர்லியாகவே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்ச் போகணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து கொயர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்காக சில லொக்கேஷன்ஸ்லாம் வந்து லைட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே 25th மார்னிங் சர்ச்லாம் போயிட்டு நான் விலாக்லாம் நான் எடுக்கலை. வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு டேரெக்டாகவே மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஹோல் டே ரெஸ்ட்டு தான், வேறு எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து கசின்ஸ்லாம் வந்ததுனால சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சும்மா ஆசைக்காக கொஞ்சம் வெடித்தோம், அவ்வளோதான். பெருசாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை. அண்ட் தென் ஜோத்தம் அக்கா பையன் அண்ணா பையன்லாம் இருந்தனால அவங்களுக்காக சும்மா கொஞ்சம் தான் வெடித்தோம். ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட செலிப்ரேஷன் போச்சு. ஐ ஹோப் நீங்களும் எல்லோரும் கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரே செலிப்ரேஷனாக தான் வந்துட்டுருக்கு. அண்ட் தென் நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயரும் எல்லோரும் நல்லா சேஃபாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பட்டாஸ் வந்து என்னோட ஹஸ்பண்டும் என் தங்கச்சி ஹஸ்பண்டும் என்ஜாய் பண்ணி 2 பேரும் தான் வெடித்தாங்க. நாங்களாம் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் திங் ஊருக்கு வந்தால் டிசம்பர் மந்த் என்ன அப்படின்னா வெட்டிங் சீசன். ஸோ ரொம்பவே டைட்டாக போகும். நாங்கள் வந்ததுலேருந்தே எங்களுக்கு பேக் டு பேக் வந்து வெட்டிங், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி பேக் டு பேக் ஷெட்யூல் போட்ட மாதிரியே தான் போயிட்டுருக்கும். ஃப்ரீ டைமே இருக்காது. வந்து 10 டேஸுமே எங்களுக்கு ஃபுல் ஆக்குப்பைடாக தான் இருக்கும் எவ்ரி இயர். ஸோ இந்த இயருமே அந்த மாதிரி தான். இங்கே வந்து எப்படின்னா வெஜ் மீல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி வாழை இலை போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மீல்ஸ் கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வெஜ் மீல்ஸ் இருக்கும். இதில் அடிஷ்னலாக சில பேர் வந்து நான்வெஜ் மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரைட் சிக்கன் வச்சுருந்தாங்க அடிஷ்னலாக நான்வெஜ். யாருக்கெல்லாம் நாகர்கோயில் கல்யாண வீட்டு சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதில் ஒரு ஆள் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாழையில போட்டு சாப்பிட்றது. ஹாய், ஹலோ. ஆக்சுவலி எங்கள் ஆனிவர்சரி டேட்காக இப்போ தான் வெளியே கிளம்பி ஒரு 2 kilometers வந்ததுமே கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அது சரி பண்ணிவிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா லஞ்சுக்கு தான் போகிறோம். சிட்டார் பக்கம் ஒரு ரெசார்ட் மாதிரி. ஸோ அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை vlogல நான் பார்க்குறேன். பாய்.
டிசம்பர் 28th வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எவ்ரி இயர் கல்யாணம் ஆனதுலேருந்து ப்ராப்பராக வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஏன் பண்ணதில்லை அப்படின்னா, ஸோ நான் எவ்ரி டிசம்பர் நாங்கள் ஊருக்கு வரும்போது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வெட்டிங்னு அந்த டேட்க்கு யாருக்காச்சும் இருக்கும். ஸோ அதனால் எங்களால் செலிப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நாங்கள் எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நான் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த ரெசார்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணால் எங்களுக்கு வந்து டேட் ஸ்லாட் கிடைக்காது. ஸோ இந்த வருஷமும் நான் அக்டோபர் மந்தே வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து 1 day ஸ்டேக்கு வந்து ரூம் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து 28th வந்து ஆல்ரெடி புக்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேணால் லஞ்சுக்கு வேணால் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வருஷம் என்ன பிளான்ஸ் இருந்தாலும் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே மைண்டில் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எந்த பிளான்ஸுமே அன்றைக்கி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 28th வீட்டிலேருந்து மதியானம் ஒரு 11:30 அந்த மாதிரி கிளம்பணும். ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கேரளா பார்டரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இது ஒர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனதுமே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியும் ரெசார்ட்ஸ்லாம் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டாக இது போகும்போது எனக்கு இப்போ எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் இது தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதுமே கேட்டில் வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிசப்ஷனில் இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் செக் பண்ணுவாங்க. அங்கே லிஸ்ட்டில் வந்து நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. உள்ளே பார்க்கிங்கில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ இட்ஸ் பீன் ஏக்கர்ஸ். நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய லேண்ட் ஏரியா. ஸோ ரொம்ப எல்லா இடமும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் டேரெக்டாக உள்ளே போனதுமே டேரெக்டாகவே லஞ்சுக்கு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாலே நாங்கள் அங்கே போகிறதுக்கு ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனதுமே பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே லஞ்ச் போயிட்டு இந்த மாதிரி தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹில், அதுக்கப்புறம் ஒரு லேக், அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த வியூவே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்திருந்தவங்க இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஃபுட் வந்து காண்டினென்டல் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதெல்லாம் அங்கே இல்லை. கம்ப்ளீட்லி சவுத் இந்தியன் மெனு தான் அங்கே இருந்துச்சு. மேபி அன்னைக்கு இல்லை, அதர் டேஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஃபுட் வந்து ரேட்டிங் வந்து 10 out of 9 கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சாப்பிட்டதுலேயே பிடிச்சது வந்துட்டு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி. அப்படி டெசர்ட்ஸில் வந்துட்டு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கேக்கு, ரோஸ் மில்க் புட்டிங், அடை பாயாசம் இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்துட்டு க்ரீமி கிராப் சூப் வச்சுருந்தாங்க. பட் அது ஓகே, அந்த மாதிரி தான். நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் செட்டப்ஸ்லாம் இருக்கும். நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்களை விட எங்கள் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான், நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ மீன் பிளான் பண்ணி மார்னிங் போய் ஈவினிங் வர மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன். அந்த ஹோல் டே வி கேன் என்ஜாய் தர். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் என்ன சொல்கிறது, பையனுக்கு வந்து இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ அவர் தான் ரொம்ப ஹைப்பராக, ரொம்ப என்னது புதுசாக ஏதோ நினச்சிட்டு என்ஜாய் பண்ணார். ஸ்விம்மிங் பூல் பார்த்ததும் குளிக்க போகலான்னு ட்ரெஸ் எல்லாம் கலத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்தளவு அவர் என்ஜாய் பண்ணார். ஸோ நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் கொஞ்சம் கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் இங்கே என்ன சொல்கிறது, கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் இல்லை, க்ளவுடியாக ரொம்ப அந்த மாதிரி வெதர் இல்லை, கொஞ்சம் பட் ஓகே, மாட்ரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூடும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி சீசன் டைம் வந்தால் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க எங்களோட ஆனிவர்சரி டேட் லஞ்ச் போச்சு. நீங்களும் எங்களோட விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வி என்ஜாய்ட் அ லாட். விஷிங் எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த நியூ இயர் வந்து ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் அண்ட் குட் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ ஆல். அண்ட் இதோட இந்த vlog-ஐ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஆர் ரெசிபி வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine.